கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இந்த நேரத்தில் என்னையும் கூட இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து சாட்சி சொல்வதற்கு ஒரு சின்ன பிரசங்கம் செய்வதற்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஐயா என்கிட்ட சொல்லும் பொழுது, எங்களுடைய சபையில் நிறைய விசுவாசிகள் இருக்காங்க, நீங்கள் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், அது அவங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இந்த இடத்துல என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை சொன்னால் இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் சொன்னாலும் போதாது. அவ்வளோ நன்மைகள் கர்த்தர் செய்கிறவராக, கர்த்தர் அவ்வளோ நல்லவராக இருந்திருக்கிறார். பைபிளில் ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் கடைசி அதிகாரம் கடைசி வசனம். பரிசுத்த யோவான் பார்த்தீங்களா? யோவான் சொல்றாரு, இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா? உலகம் கொள்ளாத அளவுக்கு கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். முதலாவது என்னுடைய சாட்சிகளை சொல்கிறேன். எனக்கு திருமணமாகி 10 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தது. 10 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தப்ப யார் என்னென்ன வைத்தியங்களை சொன்னாங்களோ அத்தனை வைத்தியங்களையும் பார்த்து கொண்டிருந்தேன். ஆஸ்பத்திரியா ஏறி இறங்கி கொண்டு இருந்தேன். ஜெமினி கணேசன், நடிகர் ஜெமினி கணேசனோட பொண்ணு மெட்ராஸில் கமலா செல்வராஜன் இருக்காங்க, அவங்க கிட்ட போனீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னாங்க. திருச்சியில் இருக்கிற ஒரு 10-12 டாக்டர், அப்போ நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி, யாரெல்லாம் பெரிய டாக்டர்ஸோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் சென்னைக்கு போனோம். போய் அங்கே ஒரு 3-4 மாதம் மாத்திரைகள் கொடுத்தாங்க. பார்த்தா மூட்டையாக மாத்திரைகள். காலையில் ஒரு மூட்டை, இவ்வளோ கேரி பேக் ஃபுல்லாக, மத்தியானத்துக்கு ஒரு மூட்டை, நைட்டுக்கு ஒரு மூட்டை, அது மாதிரி அப்படி மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் கருத்தரிக்கவே இல்லை. ஆனால் டெஸ்ட் எல்லாம் பார்த்தாங்கன்னா எல்லாத்துலேயும் நார்மல், எதுலேயும் குறையில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் எனக்கு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்து போனார். நான் அதுக்கப்புறம் வேண்டாம், இந்த மருந்து மாத்திரை எல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம். கர்த்தர் கொடுத்தா ஆச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு. ஏற்கனவே 2-3 முறை குழந்தை இருந்து கரெக்டாக 70வது நாள் அது கழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு 2-3 முறை போனதுனால ஒருவேளை கர்த்தர் கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லை அப்படின்னு இருந்தாலும் அது கடவுளினுடைய சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரைகளை எல்லாம் தூக்கி வீசி எறிஞ்சிட்டு அப்புறம் முழங்காலில் மட்டுமே நின்று கர்த்தர் பார்த்திங்கன்னா எனக்கு 2 ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். முதல் மகன் மெட்ராஸில் லயோலா காலேஜில் படிக்கும் பொழுது ஜெர்மன் லாங்குவேஜ் எழுதி பாஸ் பண்ணால், கர்த்தர் கிருபையில் நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக அவனுக்கு அந்த இடத்துல படிக்கிறதுக்கு, அங்கே போய் அவனுக்கு வேலை கிடைப்பதற்கு, படித்து கொண்டே வேலை செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கர்த்தர், என்னுடைய கணவர் அங்கே என்னுடைய மகனை பார்ப்பதற்காக சென்றிருக்கிறார். கர்த்தர் அந்த மாதிரி பெரிய உதவிகள் செய்தார். ஒரு முறை பார்த்திங்கன்னா எங்களுடைய வீட்டில் வீடு நல்லா உயரம் கட்டியிருக்கிறோம், ரூம் எல்லாம் இருக்குது. பார்த்தா ஒரு கட்டுவிரியன் பாம்பு, ஒரு முழங்கை நீளத்துக்கு இருக்கும் கட்டுவிரியன் பாம்பு. ஒரு வெள்ளிக்கிழமை நைட்டு ஆல் நைட் ப்ரேயருக்கு நான் கிளம்பிட்டு இருக்கேன். நைட்டு 10:30 மணிக்கு சர்ச்சு கிளம்பிட்டு இருக்கேன். எங்கள் சார் 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருக்காரு. பசங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. ஒரு இவ்வளோ நீள பாம்பு, கட்டுவிரியன் பாம்புன்னு அந்த பசங்க பார்த்துட்டாங்க. குழந்தைங்க இல்லை, நல்லா வளர்ந்த பசங்க. இது கட்டுவிரியன் பாம்பு தான் அவனுக்கு தெரியுது. அப்பா அந்த பாம்பு இந்த துணி இருக்கிற ஷெல்ஃபில் ஏறுதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். சாப்பிட்டவர் அப்படியே எந்திரிச்சு போயிட்டு, அதுக்கப்புறம் நாங்களும் அந்த பாம்பை தேடுறோம். நான் 4 நைட்டு ப்ரேயருக்கு போகல. 12-1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு. அந்த பாம்பை தேடுறோம். எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல, அடிக்கவும் முடியல. அது எங்கே போச்சுன்னே தெரியல. அந்த வச்சுருந்த ட்ரெஸ்ஸை பூரா குச்சியில் எடுத்து ஒரு சூட்கேஸில் போட்டு கொண்டு வீட்டுக்கு வெளியில் வச்சுட்டு வந்துட்டோம் நைட்டில். அப்புறம் அந்த ரூமை பூட்டிட்டு அடுத்த ரூமில் படுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு எங்கே இருந்துச்சுன்னே தெரியல. ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஆல்டர் போட்டு கொடுங்கன்னு, எனக்கு வீடு கட்டும் பொழுது எனக்கு முழங்கால் போடுறதுக்கு ஒரு சின்ன இத்தினூண்டு இடம் எனக்கு போட்டு கொடுங்க, ஒரு மூலையில் நான் முழங்கால் போட்டு டெய்லி ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆல்டர் போட்டு வச்சுருந்தேன்.
அந்த ஆல்டரில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உள்ள குழந்தைங்க பாம்பை பார்த்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஷெல்ஃபுக்குள்ளே ட்ரெஸ் இருக்கிறதுல ஏறிச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாம்பை நாங்கள் கண்டுபிடிக்கவும் இல்லை, அடிக்கவும் இல்லை. என்னாச்சுன்னு தெரியல ஆண்டவரே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அந்த ரூம்குள்ளே போகவே பயமாக இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிட்டு கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுவேன். டீச்சராக இருக்கேன், ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஒரு வெள்ளிக்கிழமை நைட்டு பார்த்தோம், அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த பாம்பு அங்கே எங்கேயோ இருந்திருக்கு. எங்கே இருந்ததுன்னு தெரில, அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கு. நான் அடுத்த வெள்ளிக்கிழமை முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டேன். எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த ஆல்ட்ரு பக்கம் ஒரு கட்டுவிரியன் பாம்பு முழங்கை அளவு நிலம் நகர்ந்து வந்துட்டு இருந்தது. இப்போ தான் சர்வன்ட் பொண்ணு வீடெல்லாம் தொடச்சிட்டு போனால் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில, அந்த இடத்துல இருந்துச்சு. நாங்கள் அடிச்சிட்டோம். அதை அடித்து கொண்டு போய் வெளியில் போட்டோன்னே பக்கத்து வீட்லாம் சொன்னாங்க, இது அவ்வளோ விஷமுள்ள பாம்பு, இது ஒருவேளை தீண்டி இருந்ததுன்னா அவ்வளோதான், பிழைக்கவே முடியாது, அவ்வளோ மோசமான பாம்பு, இது எப்படி வீட்டுக்குள்ளே வந்துச்சு, அடிச்சிட்டிங்க பரவாயில்லன்னு சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு வெள்ளிக்கிழமை பார்த்துருக்கானுங்க இந்த பசங்க, அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த பாம்பு எங்கேயோ இருந்திருக்கு, எங்கள் வீட்டுக்குள்ளே எங்கேயோ இருந்திருக்கு. நாங்கள் 4 பேர் இருக்கோம், புருஷன் மனைவி 2 பிள்ளைங்க ஒரு சர்வன்ட் பொண்ணு, 5 பேர். நாங்கள் எங்கள் அம்மா 6 பேர் அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கோம். 6 நாள் அந்த பாம்பு இருந்திருக்கு. ஆனால் கர்த்தர் எங்களை அபரிவிதமாக ஆசீர்வதித்து பாதுகாத்தார். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. 1 வாரம் கழிச்சு அந்த பாம்பை அடித்தோம். எனக்கு அது உண்மையாலுமே ஸ்கூலில் எனக்கு அம்மா ஃபோன் பண்ணி அந்த பாம்பை அடிச்சிட்டோம், அது அந்த பாம்பு தான் அவன் பார்த்தானா, அவன் கட்டுக்கட்டாக கருப்பு கலரும் ஒரு எல்லோ கலரும் கட்டுக்கட்டாக இருந்த பாம்புன்னு அவன் சொல்கிறான். அவன் பார்க்கங்காட்டி தான் சொல்கிறான் பாம்புன்னு. அவங்க வீட்டில் வந்து அன்னைக்கு நைட்லாம் தேடுறவங்கலாம் அதெல்லாம் இருக்கவே இருக்காது, வேற எதையோ பார்த்துட்டு பாம்புன்னு சொல்கிறாங்க, அப்படி இப்படின்னாங்க. ஆனால் 1 வாரம் கழிச்சு அந்த பாம்பை அடித்தோம் பாருங்க. கர்த்தர் எவ்வளோ நல்லவர், எங்கள் குடும்பத்தை அப்படி ஆசீர்வதித்து பாதுகாத்தார். அப்புறம் இன்னொரு சாட்சி சொல்கிறேன். என்னுடைய கணவர் வந்து இந்த ஜெர்மனி போகிறதுக்காக இந்த பெரிய சூட்கேஸு ஃப்ளைட்டில் வச்சு கொண்டு போகணும்ல பெருசு, அந்த ட்ராலி சூட்கேஸ் அவங்க தங்கச்சி வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வாங்கிறதுக்காக போனார். நாங்கள் ஐயா கிட்ட கூட அடுத்த நாளே அது சாட்சியாக சொன்னேன். ஒரு ஆளுக்காக கார் எடுக்காட்டி என்ன, நான் போய் ட்ரெயினில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி ட்ரெயினில் போனார். போகும்பொழுது பார்த்தீங்கன்னா சூலூர் வரைக்கும் பத்திரமா போயிட்டாரு. சூலூரில் தங்கச்சிகிட்ட பேசுகிறாரு, அடுத்த ஸ்டேஷனில் நான் இறங்கி ஒரு 10 நிமிஷத்தில் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. பேசி முடிச்சுட்டு ட்ரெயினில் யூரின் போயிட்டு வெளியில் வந்து அந்த கதவு பக்கம் நின்று அந்த கண்ணாடியில் முடியெல்லாம் பறக்குன்னு சொல்லிட்டு இப்படி முடியை இது பண்ணிவிட்டு ஷர்ட்டை இன் பண்ணிட்டு இப்படின்னு இருக்காரு. எப்போவும் ஷர்ட் பாக்கெட்டில் ஃபோனை வைக்க மாட்டாங்க, எப்போவுமே பேண்ட் பாக்கெட்டில் தான் வைப்பாங்க. அன்னைக்குன்னு மறதியாக ஷர்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு அவர் கையை கண்ணாடியில் இப்படி தொடச்சிட்டு பார்த்துட்டு இப்படி தொடச்சிருக்காரு சட்டையை, அந்த ஈர கையை. இந்த ஃபோன் பாக்கெட்லேருந்து எட்டி வெளியில் ட்ரெயினுக்கு வெளியில் விழுந்துட்டு, ஃபோன் போனாலும் பரவாயில்ல, இவர் அந்த ஃபோனை எட்டி பிடிக்கிறதுக்காக கையை நீட்டியிருக்காரு. பறக்கிற ஃபோனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு இப்படி எட்டியிருக்காரு. அந்த நல்ல வேளை இந்த கை வந்து அந்த ட்ரெயினில் ஏறுவோம் பார்த்தீங்களா, அந்த கைப்பிடி அதுக்குள்ளே போய் மாட்டி கர்த்தர் எவ்வளோ அபரிமிதமாக காப்பாற்றிருக்காரு. அந்த போகிற ஸ்பீடில் ஒருவேளை இவர் வெளியில் விழுந்திருந்தா, கால் தடி கூட்டோ கை தட்டியோ அந்த ஃபோனை பிடிக்கிறேன்னு சாஞ்சவர் வெளியில் விழுந்திருந்தார் அப்படின்னா ஃபோன் ஒரு இடத்துல விழுந்திருக்கும், அடுத்து இவர் தள்ளி எங்கேயாவது விழுந்திருப்பார். ஒருவேளை மயக்கம் அடைஞ்சு விழுந்து கீழே கிடந்திருந்தா கூட பாக்கெட்டில் ஃபோன் இருந்தால் தானே எடுத்து நமக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, யாருக்காவது சொல்கிறது கூட வழி இல்லாமல் அன்னைக்கு அவர் ஒருவேளை அந்த அன்னைக்கு அவர் அப்படி ஏதாவது ஆகியிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நான் போகும்போது ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன். அந்த ஆல்ட்ரேட்டில் ஜெபம் பண்ணி எப்போவுமே வெளியில் போகும்போது ஜெபம் பண்ணிட்டு தான் போவோம். ஜெபம் பண்ணி அனுப்புகிறோம். கர்த்தர் என் விளக்கை அடையாமல் பாதுகாத்து கர்த்தர் கொடுத்தார். இது ஒரு பெரிய சாட்சி. அவர் அது ஃபோன் விழுந்தது பரவாயில்ல, இவர் விழுகாமல் பாதுகாத்தார். பிறகு அடுத்த ஸ்டேஷனில் இவர் இறங்கி போய் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட நான் எப்படியாவது என் ஃபோனை போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்தே ஆகணும், ஏன்னா ஜிபே ஃபுல்லாக அதில் இருக்குது, என்கிட்ட வேறு பைசாவும் என்கிட்ட பாக்கெட்டில் ஒரு 100-200 தவிர வேறு இல்லை,
பத்தாவதுக்கு என்னுடைய எல்லா பர்டிகுலர்ஸும் நான் ஜெர்மனி போகிறதுக்குரிய அந்த ஃபோன் நம்பர் எல்லாமே அதில் தான் இருக்குது. அது இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. நான் போய் ட்ராக்கில் தேடி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்டிருக்காங்க. அப்போ சொல்லியிருக்காங்க, இல்லை நீங்கள் போகவே கூடாது, 5 ட்ராக்கில் ட்ரெயின் மாறி மாறி வந்துட்டுருக்கோம். நீங்கள் சிக்னலை பார்ப்பீங்களா, ட்ரெயினை பார்ப்பீங்களா, ஃபோனை தேடிட்டு இருப்பீங்களா? தயவு செஞ்சு ட்ராக்கில் இறங்காதீங்க, தேடாதீங்க, அது கிடைக்காது, அது போயிடுச்சு. நீங்கள் ஏதோ ஒரு ஆபத்துலேருந்து உங்களை கடவுள் காப்பாற்றிருக்கான்னு நினச்சிட்டு வீட்டை போய் சேருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவருக்கு அந்த ஃபோன் இல்லாமல் அதுக்கு அடுத்து ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால இவர் என்ன பண்ணியிருக்காரு, கீழே இறங்கி வந்து 2-3 பேர்கிட்ட முந்தின ஸ்டேஷனில் இறக்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு ஒரு ரெட் டாக்ஸிக்காரை மட்டும், நிறைய பேரை கேட்டிருக்காங்க, யாருமே அந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ண வரல. ஆனால் ஒரு ரெட் டாக்ஸிக்காரை, நான் ஒரு சவாரி போட்டிருக்கேன், நான் உங்களுக்காக கேன்சல் பண்ணுறேன், உங்களை பார்த்தா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்கிறீங்க, கிறிஸ்தவர் மாதிரி தெரியுது, சரி ஏறுங்க, நான் உங்களை கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முந்தின ஸ்டேஷன் வரைக்கும் அவர் கூட்டிகிட்டு போயிருக்காரு. கூட்டிகிட்டு போயிட்டு கீழே இறங்கணுன்னு சொல்லியிருக்காரு, உங்கள் நம்பர் தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் என்னுடைய ஃபோன்லேருந்து கால் பண்ணிகிட்டே இருக்கேன், நீங்கள் மேலே போய் அந்த ட்ராக்கில் தேடுங்க, நான் அந்த உங்களை கூடவே கீழே ரோட்டில் அந்த காரை திருப்பிட்டு உங்கள் கூடவே திரும்பி வரேன்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் தம்பி சொல்லியிருக்காரு. இவர் ஃபோன் நம்பர் மட்டும்தான் தெரியும், என்னுடைய நம்பர் கூட அவருக்கு தெரியல, மறந்துட்டார், தெரியாது. அந்த நம்பரை மட்டும் சொல்லிட்டு அவர் வந்து மேலே ஏறி அந்த ட்ராக்ல ஓரமாக அப்படி தேடிக்கிட்டே வராங்க. இவர் 28 முறை கூப்பிட்டுட்டே இருக்கார். இந்த காரில் இருக்க அந்த டிரைவர் கூப்பிட்டுட்டே காரை மெதுவாக நகர்த்திட்டே வந்துட்டு இருக்காரு. இவர் மேலே ட்ராக்ல அப்படி தேடிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. 28 ஃபோன் கால் முடிஞ்சது. 29வது ஃபோன் காலில் ஒரு புதருக்குள்ள இவர் கூப்பிட்டதுன்னா அந்த ஏசாமியினுடைய அந்த பாடல் சத்தம் கேட்ட உடனே என்னுடைய கணவர் போய் அந்த புதருக்குள்ளே கை விட்டு அந்த ஃபோனை எடுத்துட்டாங்க. எவ்வளோ பெரிய நல்ல தேவனாக இருக்கிறார் பாருங்க. இதுக்குள்ளே அவங்க தங்கச்சி பாவம் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி வரேன்னு சொன்ன எங்கள் அண்ணனை இன்னும் காணமே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகி அது ரொம்ப உடம்பு முடியாமல் அந்த பொண்ணு போய் அவ்வளோ கஷ்டத்தில் மத்தியில் கர்த்தர் ஃபோனையும் காப்பாற்றி கொடுத்தார், என்னுடைய கணவரையும் காப்பாற்றி கொடுத்தார், அவங்க தங்கச்சியும் காப்பாற்றி கொடுத்தார். கர்த்தர் அவ்வளோ நல்லவராக இருக்கார். நம்ம ஜெபம் மட்டும் பண்ணால் போதும், நம்ம கர்த்தர் பாதத்தில் கொஞ்ச நேரம் வந்து உட்காந்து ஜபிச்சா மட்டும் போதும். பெருசா ஒன்று ஜபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சின்ன ஜபம் போதும். அந்த ஜபத்துக்கு கர்த்தர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் 121 பிள்ளைங்க இருந்தால் தான் நான் அந்த ஸ்கூலில் இருக்க முடியும். நான் 25 வருஷமாக அந்த ஸ்கூலில் இருக்கேன். பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைங்களை திடீர்னு எங்கள்கிட்ட இருக்கிறதே மொத்தம் 122 பிள்ளை. 2 பிள்ளைங்கள பக்கத்து ஸ்கூலில் ஒரு வாத்தியார் கூட்டிகிட்டு போய் அவங்க ஸ்கூலில் சேர்த்துட்டார். ஒரு புள்ள குறைஞ்சாலும் என்னை வெளியில் எடுத்துருவாங்க, வேற எங்கேயாவது ஸ்கூலுக்கு போட்டுருவாங்க. என்னடா 121க்கு நம்ம 122 வச்சுருந்தோம், இதில் 2 பிள்ளைய இப்படி போயிடுச்சே, இனி நாளைக்கே நம்மளை யாராவது வந்து உங்களை வேறு ஸ்கூலுக்கு மாற்றுவாங்கன்னு சொன்னாங்கன்னா ரொம்ப நேரம் நிற்க முடியாது, முழங்கால் ரொம்ப தேஞ்சிருச்சுட்டாங்க, ரொம்ப நேரம் நிற்க முடியாத நம்மளை வந்து இனி எங்கேயாவது ஸ்கூல் போட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு எனக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய கவலை. 2 குழந்தைங்க போயிடுச்சுன்னு நான் பெருசாலாம் ஒன்றும் ஜெபம் பண்ணல. கர்த்தாவே நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, 2 புள்ள போயிடுச்சு, என்ன செய்வனோ தெரில, இனி அடுத்த வாரத்துல எல்லாம் பிரச்சனையாகி என்னை எங்கேயாவது போட்டாங்கன்னா நான் எப்படி போயிட்டு வருவேன் ஆண்டவரே, நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்திட்டு வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்தா இந்த பிள்ளைங்க காலையில் 9:30 மணிக்கு அந்த ஸ்கூலுக்கு போயிடுச்சு. 2 குழந்தைங்க 10:30 11 கூட ஆகலை, 12 மணிக்குள்ளாக ஒரு அப்பா அம்மா ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தாங்க. நாங்கள் வெளியூர்லேருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கோம், இந்த பிள்ளை இந்த ஸ்கூலில் சேர்த்தணும், என் பையனை உங்களால் சேர்த்திக்க முடியுமான்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்பா எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 2 பிள்ளை போச்சு. உடனே கர்த்தர் அன்னன்னைக்கே வீட்டுக்கு வந்து கூட கவலைப்படல, அந்த அன்னைக்கே கடவுள் ஒரு பிள்ளையை கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு கர்த்தாவே உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை அட்மிஷன் போட்டோம். பார்த்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் பெருசாக ஜெபம் பண்ணல. மத்தியானம் 3:30 மணிக்கு பார்த்தோம்னா ஒரு 5ஆம் கிளாஸ் பிள்ளையை கூட்டிகிட்டு இன்னொரு அப்பா அம்மா வர்றாங்க. நாங்கள் வெளியூர்லேருந்து இந்த ஊருக்கு குடி வந்துட்டோம், இந்த ஊருக்கு வந்ததுனால இந்த பிள்ளையை சேர்த்த வரோம், இந்த பிள்ளையை 5ஆல் சேர்த்த முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு வராங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. காலையில் 2 பிள்ளை போச்சு, நான் உபவாசம் இருக்கல, நான் பொருத்தனை போடல,
நான் ரொம்ப பெருசாக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணல. ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, 2 புள்ள போயிருச்சு அப்படின்னு தான் சொன்னேன். சாயங்காலத்துக்குள்ளே எனக்கு 2 பிள்ளைகளை கடவுள் அந்த இடத்துல கொண்டு வந்து கொடுத்துட்டார். எவ்வளோ பெரிய தேவன் நல்லவராக இருக்கிறார் அண்ணா. ஐயா சொன்னாங்க, நீங்கள் எங்களுடைய சர்ச்சுக்கு வந்து உங்களுடைய சாட்சிகளை சொல்லுங்கள், அது எங்களுடைய விசுவாசிகளுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்கும்னாங்க. அதுக்காக நான் இந்த சாட்சிகளை சொல்கிறேன். ஒரு முறை நான் என்ன நினச்சி பெருமைப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் யோவான் சொல்கிற மாதிரி அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அதான், வேற ஒன்றுமே இல்லை. நான்லாம் பெரிய ஆளே கிடையாது. ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த பலனால நான் உங்களுக்கு ஒரே ஒன்று சொல்கிறேன். நான் ஒரு முறை வேதாகமத்தை ஆதி ஆகமத்துலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஃபுல்லாக ஒரு தடவை கையில் எழுதி முடிச்சிட்டேன். கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய அந்த பாக்கியத்தை கொடுத்தார். அது ஒரு 10 கிலோ அந்த பைபிள். அது வந்து நம்ம பைபிள் எழுதுகிற மாதிரியே, பைபிள் இருக்கிற மாதிரியே கோடுகள் போட்டு வேதாகம நண்பன்கிற இடத்துல கிடைக்கிது. நீங்களும் யாருக்காவது அப்படி எழுதணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, வீட்டில் ரிட்டையர்டான டீச்சர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, அந்த மாதிரி எழுத எனக்கு முடியும் அப்படின்னா நீங்கள் அது சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அந்த அட்ரஸ் தரேன். அந்த பைபிள் ஃபுல்லாக பெருசாக இருக்கும், நல்லா பெருசாக கோடு போட்டு பைபிளில் எத்தனை கோடுகள் இருக்கோ அதே மாதிரி கோடு போட்டிருக்கோம். நம்ம பைபிளில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்து எழுதலாம். நான் ஒரு முறை பைபிளை என்னுடைய முதல் மகனுக்கு எழுதி எடுத்து வச்சுட்டேன். 2வது மகனுக்கு ஆரம்பித்து யோசுவா வரைக்கும் முடிச்சுட்டேன். இப்போ 2வது பைபிள் எழுத ஆரம்பித்து 5 ஆகமங்களையும் முடிச்சுட்டு யோசுவா வரைக்கும் வந்திருக்கேன். நீங்களும் அப்படி எழுதுறதுக்கு பிரயாசப்படுங்க. கர்த்தர் அதற்குரிய நேரத்தை, கர்த்தர் அதற்குரிய பலனை உங்களுக்கு தருவார், இல்லைங்களா? சரி, சந்தோஷம். இந்த சாட்சிகளுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். தலைகளை தாழ்த்தி நம்ம ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த இடத்துல நீங்க இடைப்படுங்க ஆண்டவரே. தகப்பன் நீர் கர்த்தாவே செய்த நன்மைகளை ஆண்டவரே உமது தேவ நாம மகிமைக்கென்று இந்த இடத்துல சொல்லி இருக்கிறோம். இது இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியாக இருக்கட்டும். இப்பொழுதும் கூட கர்த்தாவே, நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவரே, மோசே மந்த நாவும் திக்குவாயுன்னு சொன்ன போது ஆரோனை கொண்டு பேசுற, நீ போ அப்படின்னு சொன்னீங்களாப்பா. பேசுவான், உனக்காக அவன் பேசுவான்னு சொன்னீங்களே. எங்களுக்கு ஒன்றும் தெரியாது ராஜா. எங்களோட வாயில வார்த்தைகளை நீங்க போடுங்க. எது ஆவிக்குரிய ஆண்டவரே ஒரு நல்ல பிரயோஜனமாக வார்த்தைகளோ அதை மட்டுமே சொல்லணும். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படணும், பெருமைக்காக அல்ல ஆண்டவரே. எங்களுடைய முயற்சிகள் ஒன்றுமே இல்லை தகப்பனே. உமாலே எல்லாம் ஆகும், எல்லாமே ஆகும். ஆசீர்வதிங்கப்பா. இந்த நேரத்தை ஆசீர்வதித்தாங்க. நீங்க பேசுங்க. உமது தேவ நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கூட நம்மளுடைய மெசேஜுக்கு ஆயத்தமாக நாம் உங்களுக்கு ரொம்ப மிகவும் மிகவும் பழக்கப்பட்ட சங்கீதம் 23 எடுத்துக்கலாம். அதனுடைய பின்னணியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி இந்த 6 வசனங்கள்ல நம்ம இன்னைக்கு தியானிப்போம். ஐயா, ஒருவேளை டைம் அதிகமான நீங்க ஓகே. சங்கீதம் 23 நம்ம 1லேருந்து 6 நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். சங்கீதம் 23 தெரியாதவங்க சின்ன பிள்ளையிலிருந்தே நம்ம படிச்சிருப்போம். அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும்போது அவருக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாருக்காவது தெரியுங்களா? இவர் இந்த சங்கீதம் 23 எழுதப்பட்டதனுடைய பின்னணி யாருக்காவது தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. ஒருவேளை இந்த சங்கீதம் 23 எழுதும் பொழுது தாவீதனுடைய வயது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா 12 வயது. தாவீதுக்கு 12 வயதாக இருக்கும் பொழுது தாவீது இந்த வசனத்தை எழுதியிருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அந்த வசனம், அந்த 6 வசனத்தையும் நம்ம பார்ப்போம். இதனுடைய பின்னணியத்தை பார்ப்போம். சரி, யார் இந்த தாவீது? தாவீதுக்கு எத்தனை விதமான கவலைகள், கஷ்டங்கள் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, யோபு ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டார். உடம்பு முழுக்க பற்களால் இருந்தது. மிகப்பெரிய செல்வந்தன். அந்த சீமையிலேயே அவரை போற செல்வந்தன் யாரும் இல்லைன்னு 5000 ஏர்மாடுகள், அப்படி ஒட்டகங்கள், கழுதைகள் அப்படியெல்லாம் வச்சிருந்தார்.
பிள்ளைங்க பையன் எல்லாரும் செத்து போனாங்க. ஒரே நாளில் அத்தனையும் போச்சு. அவ்வளோ உடல் வேதனை, தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பருக்களாக இருந்தது. ஆனால் யோபு தன்னுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் தவறாக சொல்லவே இல்லை, இல்லைங்களா? இதெல்லாம் நமக்கு தெரியும். சரி, தாவீது கஷ்டப்பட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம படித்து பார்த்துட்டே வந்தோம்னா பின்னாடி 1 சாமுவேல் 2 சாமுவேல் பக்கமெல்லாம் வரும்பொழுது சவுல் அப்படியே துரத்திக்கிட்டே வருவார். இவர் கஷ்டப்பட்டுக்கிட்டே ஒவ்வொரு இடத்துலையும் தப்பிச்சு போயிட்டே இருப்பார். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த சங்கீதம் 23 எழுதுகிறப்ப பார்த்தீங்கன்னா அவருடைய வயது வெறும் 12 வயது சிறுவனாக இருக்கிறவர் இப்படி ஒரு ஆழமான சங்கீதத்தை உணர்ந்து எழுதியிருக்கிறாருங்கிறது அதனுடைய பின்னணி. நாங்கள் பைபிள் காலேஜ்லாம் படிக்கும் பொழுது எங்களுக்கு அந்த பைபிளில் எழுதப்படாத, விளக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட அந்த கருத்துக்களையெல்லாம் எங்களுக்கு போதிப்பாங்க. அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு இடத்துல கேட்ட பிரசங்கம் தான் இது. ஆனால் எனக்கு ரொம்ப நாள் அது என்னுடைய மனசை விட்டு அது போகவே இல்லை. நான் நேற்று நைட்டு உட்காந்துட்டு உங்களுக்காக நான் என்ன வார்த்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது சங்கீதம் 23 மட்டுமே என்னுடைய கண்ணில், என்னுடைய பார்வையில் கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறேன். சரி, இந்த சவுல், இந்த தாவீது யார் அப்படின்னா ஈசாயினுடைய மகன். ஈசா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய செல்வந்தன். யோபு எப்படி செல்வந்தனா இருந்தாரோ அந்த மாதிரி ஈசாய் ஒரு மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கிறார். அவருக்கு 8 பிள்ளைங்க. 8 பிள்ளைங்கள்ல 7 பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துறாங்க சாமுவேல் முன்னாடி அபிஷேகம் பண்ணுவதற்கு. ஆனா 7 பிள்ளைகளையும் இது இல்லைன்னு அனுப்பிட்டு கடைசியாக ஆடு மேய்க்கிற சிறுவன் தாவீதை கூட்டிட்டு வர்றாங்க. சரி, மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கின்ற ஈசாயினுடைய மகன் ஆடு மேய்ப்பானா? சொல்லுங்க. இப்ப நம்ம ஒரு பெரிய பணக்காரனா நான் இருக்கிறேன்னு வச்சுக்கிறேன். நான் ஒரு பெரிய பணக்காரியா இருக்கிறேன், என்கிட்ட மிகப்பெரிய செல்வம் இருக்கு. என் பையனை ஆடு மேய்க்க விடுவனா? விட மாட்டோம். ஆனா இந்த ஈசாய் இந்த தாவீத ஆடு மேய்க்கிற சிறுவனாக வனாந்தரத்துக்கு அனுப்புறாரு. தாவீது சொல்வார், ஒரு முறை கரடி வந்தது, ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, நான் அதையெல்லாம் பீறி போட்டேன். அப்ப சிங்கமும் கரடியும் வனவிலங்குகளும் இருக்கின்ற இடத்துக்கு மிகப்பெரிய செல்வந்தன் தன்னுடைய சின்ன மகனை, 12 வயது மகனை ஆடு மேய்க்க அனுப்புவானா? யோசிச்சு பாருங்க. நம்ம யாரும் அனுப்ப மாட்டோம். பெத்த தாய் தகப்பன்னு என்ன செய்ய மாட்டாங்க, ஐயோ கரடி வந்துடும், ஐயோ சிங்கம் வந்துடும், ஆடை பிடிக்கிறதுக்கு ஓனாய் வரும், எங்க என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ண மாட்டோம். நம்ம பிள்ளைகளை அனுப்ப மாட்டோம். பெத்த தாய் தகப்பன்னு அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல ஆடு மேய்க்கிற தொழில்ங்கிறது அது ஒரு கீழ்த்தரமான தொழில். நம்ம இதில் படிச்சுட்டு வருவோம், ஆதியாகமத்தில் கடைசியில் யோசேப்பு போய் அங்கே பார்வோன் கிட்ட போய் சொல்லும் பொழுது, உன்னுடைய அப்பா அம்மா உன்னுடைய குலத்தொழில் என்ன, நீ அங்கே என்ன வேலை செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அது என்ன வசனம்னா ஆதியாகமம் 46:34 எடுங்க. ஆதியாகமம் 46:34 என்று நினைக்கிறேன். பாத்தீங்களா, நாங்க சிறு வயது முதல் என்னவா இருக்கிறோம், மேய்ப்பர்களாக இருக்கிறோம். யாரு சொல்றா? யோசேப்பு சொல்றார். ஆனா இந்த ஆடு மேய்க்கிற தொழில் செய்யறவங்கள பார்வோன் மாதிரி இருக்கிற ஜனங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா குளிக்க மாட்டாங்க, அழுக்கா இருப்பாங்க, மண்ணுல பொருள்வாங்க, ஆடு மாடு கூட இருப்பாங்க, வயல்ல கிடப்பாங்க, ஒரு சுத்தம் இல்லாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேய்ப்பர்களை பணக்காரர்கள் தீண்டவே மாட்டாங்க. அவங்கள நல்ல தொழில் செய்யறேன், நல்ல வேலையை செய்யறேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப இந்த ஈசாய் சனகரீப் சங்கத்தினுடைய தலைவன். சனகரீப் சங்கத்தினுடைய தலைவனாக இருக்கின்ற ஈசாய்ங்கிற மகன். நான் கேட்கிறேன், ஈசா யாருடைய மகன்? நம்ம மோவாபிய ஸ்திரீயான யாருங்க, ரூத்து போனாங்க. யாருடைய வயலுக்கு போனாங்க? போவாசனுடைய வயலுக்கு போனாங்க. அந்த போவாஸுக்கும் ரூத்துக்கும் பிறந்தது தான் இந்த ஈசாய். அப்ப போவாஸ் மிகப்பெரிய பணக்காரன், நிலக்கிழார்.
லேண்ட்லார்டு. அதனால தானே ரூத்தை வந்து பொறுக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்த அந்த பையன் தான் ஈசாய். அப்ப தாத்தா யாரு? தாவீதினுடைய தாத்தா மிகப்பெரிய லேண்ட்லார்டு, தாவீதினுடைய அப்பா மிகப்பெரிய பணக்காரர். அப்ப மிகப்பெரிய பணக்காரரா நிலக்கிழாரா இருந்த இந்த ஈசாய் எதுக்காக பையனை மேய்ப்பரை அனுப்புறாரு? என்ன காரணம் அப்படின்னா, ஈசாய்க்கு ஒரு மனைவி, அவளும் ஒரு மோபாவிய ஸ்திரீ, கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஆனா இவர் சனகரீப் சங்க தலைவரா இருக்கிறதுனால இந்த சுற்றில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஈசாய் வந்து நம்மளுடைய யூத குலத்துல வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாம எங்கிருந்தோ வந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவன் வந்து நம்மளை ஆள்றதா? யாரு? ஈசாய். இவன் வந்து நம்மளை ஆட்சி செய்யறதா? சனகரீப் சங்கத்துக்கு தலைவரா இருக்காரு, இவன் வந்து ஆட்சி செய்து இவனுக்கு கீழே நம்ம அடங்கி இருக்கிறதா அப்படின்ற மாதிரி அந்த அவனுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க. அப்ப இவன் என்ன நினைக்கிறான்? இந்த மனைவி நமக்கு வேண்டாம். யாரு? ஈசாய் நினைக்கிறார். இந்த மனைவி இருக்கிறதுனால தானே என்ன எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஒரு மோவாபிய ஸ்திரீனுடைய வம்சத்துல வந்த ஈசாய் வேற ஜாதி பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவர் வந்து என்ன பண்றாரு? அதிகாரம் பண்றதா? சங்கத்துக்கு தலைவனா இருக்கிறாரு, அதிகாரம் பண்றதா? இந்த ஆள் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால நான் என்ன பண்ணலாம், அந்த காலத்துல யாருனாலும் தள்ளுதல் சீட்டு கொடுத்து விலைக்கு விட்டுறலாம், விலைக்கு விட்டு வேற யாரையா வேணும் இருக்கலாம். அந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு தள்ளுதல் சீட்டை கொடுத்து இந்த ஈசாய் நீ போன்னு அனுப்பிட்டார். இந்த அம்மா ஏற்கனவே 7 குழந்தைகளை பெற்றவங்க. இப்ப இந்த அம்மா விலகி போனவங்க என்ன பண்றாங்க, ஒரு நாள் அந்த பணிப்பெண் கிட்ட வந்து, நீங்க பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், பணிப்பெண் கிட்ட வந்து இன்னைக்கு நைட்டு உனக்கு பதிலா நான் என் கணவர்கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த அம்மா விலக்கி விட்டப்பட்டாங்கல்ல, அந்த அம்மா திருப்பு தன் கணவனோடு வந்து சயனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உண்டானவன் தான் தாவீது வயிற்றுல குழந்தை. இப்ப என்னாச்சு, இந்த அம்மாக்கு வயிற்றுல குழந்தை இருக்கு. யாரு? கணவன் மூலமா தான் இருக்கு. ஆனா சமூகம் என்ன நினைக்கும், கணவனை விட்டு தள்ளுதல் சீட்டு கொடுத்து விலக்கி விட பண்ண இவ மாசமா இருக்கிறான்னா இப்ப அவ என்ன ஆயிட்டா, ஒரு வேசிங்கிற ஸ்தலத்துக்கு வந்துட்டா. இப்ப அவளுக்கு என்னது, வயிற்றுல குழந்தை வேற உண்டாயிடுச்சு. இந்த குழந்தையை பெத்தெடுக்கணும்னா அவளுக்கு ரொம்ப மனவேதனை. தாவீது எழுதுவார், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். இப்ப சரிங்களா அந்த வசனத்தினுடைய அர்த்தம்? என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், நான் பிறக்கும் போதே உமது சார்பில் விழுந்தேன் சொல்வார். தாவீது சொல்றார், எனக்கு யாரும் இல்லை. இந்த ஈசாய்க்கு அங்க மனைவி மாசமா இருந்து ஒரு குழந்தை பெத்துட்டா, அது தாவீதுன்னு பேர் வச்சாச்சு. இப்ப இந்த தாவீத ஈசாய்க்கு துளியும் பிடிக்காது. நான் பெரிய பணக்காரன், நான் லேண்ட்லார்டு, என்கிட்ட ஒரு சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எனக்கு வாரிசா இந்த தாவீது இருக்கக்கூடாது. இவன் கரடி அடிச்சு செத்தாலும் சரி, சிங்கம் அடிச்சு செத்தாலும் சரி, ஓனாய் பிரி போட்டு செத்தாலும் சரி, எப்படியாவது இவன் செத்தா எனக்கு போதும். யாரு? தாவீது செத்தால் போதும்னு நினைக்கிற தகப்பன், தாவீது ஏண்டா பிறந்தான்னு நினைக்கிற தாய். இப்ப புரியுதுங்களா? தாவீது சொல்றார், என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் என்னை தாங்குகிற தேவன் எனக்கு இருக்கிறார் சொல்றாரா? ஏன் சொல்றார்? அப்பா என்ன வெறுக்கிறான், அம்மா என்ன வெறுக்கிறா. நான் 12 வயசுல வாலிபன் இத்தினோண்டு பையன்ல நான் எங்க கிடக்கிறேன்? வனாந்தரத்துல கிடக்கிறேன். சரி, அந்த வனாந்தரம் எந்த வனாந்தரம்? அந்த வனாந்தரத்துக்கு போறான் இல்லையா, அந்த வனாந்தரத்துல ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு போற இடத்துல என்னது, அந்த பலத்த காட்டு மிருகங்கள் வருகின்ற அந்த வனாந்தரம். அது என்ன வனாந்தரம்? அந்த வனாந்தரத்துல என்னை கொண்டு போய் விடுறாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த வனாந்தரத்துல பாத்தீங்கன்னா மாகோன் வனாந்தரம். மார்க்கு 1:13 எடுத்து பாருங்க. இயேசு கிறிஸ்து சாத்தானால சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்துக்கு போவார். கர்த்தர் வனாந்தரத்துல போய் ஜெபிக்க போனார். 40 நாள் அவர் உபவாசம் இருக்க போனார்னு வருது இல்லைங்களா? அவர் போன, யார்? இயேசு கிறிஸ்து போன அந்த வனாந்தரம் தான் இந்த வனாந்தரம், மாகோன் வனாந்தரம்.
இந்த மாகோன் வனாந்தரத்துல தான் தாவீது போய் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டிருக்கிறார். இந்த மாகோன் வனாந்தரத்துல எங்கேரின்னு ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. அந்த இடத்துல அமர்ந்த தண்ணீர்கள் இருக்கும். அந்த வனாந்தரத்தின் நடுவுள் பகுதியில ஒரு சோலை வனம், எங்கேரி சோலை வனம், இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. நீங்க கண்டுபிடிச்சு ஆழமா ஒன்னொன்னா படிச்சுட்டு வந்தீங்கன்னா மாகோன் வனாந்தரம் எங்க இருக்கு, எங்கேரி பள்ளத்தாக்கு, எங்கேரின்ற அந்த சோலை வனம் அந்த மாகோன் வனாந்தரத்துக்கு உள்ள இருக்கு, நடுவுல அந்த இடத்துல தான் இருக்கு. அங்க ரொம்ப காட்டு மிருகங்கள் வரும். ஆனா அந்த இடத்துல தான் தாவீது ஆடு மேய்க்கிறதுக்கு போகின்றான். இப்ப புரிஞ்சுக்கோங்க, இந்த ஆடு மேய்க்கும் தொழில் தீட்டான தொழிலாக இருந்தது. வெளியில் இருக்கிறவங்க யாரும் ஒரு பெருமையாக பார்க்க கூடாத ஒரு தொழிலாக இருந்தது. அந்த தொழிலை செய்து கொண்டிருந்த இந்த கோடீஸ்வரனுடைய மகன் ஈசாய் தன்னுடைய 8வது பையனாகிய தாவீதை எப்படியாவது இவன் செத்தா சரி, இவன் செத்துட்டானா எனக்கு நிம்மதி, இவன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக சிறு வயதிலிருந்தே அவனை ஒதுக்கி வச்சுட்டு போய் ஆடு மாடு மேய்க்க போன்னு துரத்துறாரு. அதனாலதான் தாவீது ஆடு மேய்க்க. ஃபர்ஸ்ட் வசனம் பாருங்க, கர்த்தர் என் மெய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எப்ப சொல்றாரு? 12 வயதுல அப்பாவால கைவிடப்பட்ட மகன், அம்மாவால வெறுக்கப்பட்ட மகன், தனக்கு யாருமே இல்லைன்னு தெரிஞ்ச மகன், ஒரு நல்ல ஒரு அரவணைப்பு கிடைக்கல, ஒரு தாயினுடைய அன்பு பக்கத்திலேயே இருந்து ஊட்டி விடுகிற அன்போ, நம்ம குழந்தைய பார்த்து வளர்த்துறோம் இல்லைங்களா, தட்டில் போட்டு வைப்போம், சாப்பிடலன்னா என்ன பண்ணுவோம், அந்த தட்டை தூக்கிட்டு பின்னாடியே ஓடுவோம், போகிற அவசரத்தில் 2 வயசு சாப்பிட்டு போன்னு ஊட்டுவோம். அந்த மாதிரி எல்லாம் தாவீதுக்கு யாரும் ஊட்டி வளர்க்கல, தானா வளர்ந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். பார்த்தீங்கன்னா இந்த தாவீது ஆடு மேய்க்கிற சிறுவனாக 12 வயது மகனாக அப்படி போயிட்டு இருக்கும் பொழுதுதான் பிறந்த மகன். சரி, இப்படி வெறுப்பினுடைய உச்சகட்டத்தில் இருந்ததுனால தாவீதுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் சவுல் மூலமாக தொந்தரவு. ஆனா சிறு வயதிலிருந்து மனதால பாதிக்கப்பட்டவன், தனக்கு யாருமே இல்லைன்னு. அதனாலதான் அவர் சொல்றாரு, அநேகருக்கு நான் பாட்டும் பாடலும் ஆனேன். இருக்குங்களா பைபிள்ல வசனம்? அநேகர் என்னை பார்த்து என்ன சொன்னாங்க, ஐயா இவனா, அவங்க அம்மாவுக்கு தள்ளுதல் சீட் கொடுத்து விளக்குனதுக்கு அப்புறம் வேற எங்கேயோ போய் பிறந்தவன் இவனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பலர் தூஷிச்சாங்க. அதனாலதான் அவர் எழுதுறாரு, அநேகருக்கு நான் பாட்டும் பாடலுமாக ஆனேன் அப்படின்னு எழுதுறாரு. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் எழுதுறாரு. என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் எழுதுறாரு. எதுக்காக எழுதுறாரு? இதெல்லாம் உணர்ந்து. அப்ப எவ்வளவு மன கஷ்டப்பட்டிருப்பாரு. யோபுக்கு ஒரு வித கஷ்டம். அப்ப யோபு ஒரு மெச்சூரிட்டியா இருந்தார். கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தை பிறந்தாச்சு, 7-8 குழந்தைங்க இருந்தது, அவர் சந்தோஷமா இருந்தாரு, பெரிய நிலக்கடாரா இருந்தாரு. அவருக்கு எல்லாம் ஒரு நாள் போச்சு, தாங்கக்கூடிய அளவுக்கு பலன் அவருக்கு இருந்தது. எப்ப? யோபு வயது சென்றவராக இருக்கும் பொழுது, பெரியவராக இருக்கும் பொழுது மெச்சூரிட்டி வரும். ஆனா இந்த குழந்தை பாவம் 12 வயது பையன், தாயினுடைய அன்பு இல்ல, தந்தையினுடைய அன்பு இல்ல. இந்த வசனத்தை சொல்றாரு. அடுத்த வசனம் பாருங்க, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர். அமர்ந்த தண்ணீர் எங்க இருக்கு? அந்த எங்கேரியில இருக்கு. அந்த வனாந்தரத்துல இருக்கிற எங்கேரிங்கிற சோலை வனத்துல அப்படியே தண்ணி ஓடுச்சுன்னா தண்ணி பார்த்தா தெரியுமா, நம்ம முகம் பார்த்தா தெரியுமா. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். உணர்ந்து எழுதுறார். ஏன்னா அந்த வனாந்தரத்துல அந்த பள்ளத்தாக்குல என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துறார். எங்க அப்பா பெரிய பணக்காரரா இருக்கலாம், ஆனா எங்க அப்பானுடைய நண்பர்கள் யாரும் என்னைய ஆதரிக்கல. எங்க அம்மா பெரிய ஆளா இருக்கலாம், எங்க அம்மா என்னை பாவத்துல கற்பந்தரிச்சிருக்கலாம், ஆனா நான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னை யாரும் தூக்கி கொஞ்சல, என்னை யாரும் வளர்த்தல, எனக்கு வேணுங்கிறத யாரும் செய்யல, என் பசிக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்கல, எனக்கு யாருமே இல்லை. அந்த நேரத்தில் அவர் எழுதுறாரு, என் ஆத்துமாவை தேற்றி. யார் தேற்றா? கடவுளா. அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு. ஏன்னா சிங்கமும் கரடியும் வரும் பொழுதெல்லாம் கூட இருந்து பாதுகாத்தவர் கர்த்தர். அந்த கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்துக் கொண்டுதான் இந்த வார்த்தை எழுதுற. அடுத்த வார்த்தை பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா
மரண இருள். அந்த வனாந்தரத்துல எப்ப கரடி வரும்னு தெரியாது, எப்ப சிங்கம் வரும்னு தெரியாது, எப்ப புலி வரும், எப்ப ஆடுகளை பிடிக்க ஓனாய் வரும்னு தெரியாது. ஒவ்வொரு நாளும் மரண இருள் தான் அந்த வனாந்தரத்துல. என்ன வனாந்தரம்? மாகோன் வனாந்தரம். மாகோன் வனாந்தரத்துல அப்படிப்பட்ட இடத்துல மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரி என்னோட கூட இருக்கிறீர். எவ்வளோ ஒரு நம்பிக்கை பாருங்க. 12 வயசு பையனுக்கு எவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி பாருங்க. நானும் நீங்களும் 12 வயசுல இப்படி படிப்போமா? இதை படிச்சாவது இருப்போமா? 12 வயசுல யோசிச்சு பாருங்க. 12 வயசுல நம்ம சண்டே கிளாஸ் போயிருப்போம், சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆனா உணர்ந்திருக்க மாட்டோம். ஆனா அந்த 12 வயது தாவீது எழுதுறாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படவே மாட்டேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கோல்னா என்ன, தடின்னு என்ன? கோல் யார் வச்சிருப்பா? நீட்ட கோல். அது யார் வச்சிருப்பாங்க? மோசே கையில நீட்டமான ஒரு கோல் இருக்கும். எங்க சிவந்த சமுத்திரமாகட்டும், இது நகதியாகட்டும் போய் நீட்டுவார். உடனே அது என்ன பண்ணும்? விளக்கும். கோல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய நீண்ட கோலாக இருக்கும். தடிங்கிறது சின்னது. நம்ம இதுல படிச்சுட்டு வருவோம், நியாயாதிபதிகள்ல கடைசியில வருவோம், படிப்போம். ஒரு சின்ன தாற்றுக்கோளால் 800 பேர், 600 பேரங்க, 800 பேரங்கய்யா, 600 பேரை கொன்ற மனிதன் பேர் அதுல இருக்கும். அப்படி ஒரு சின்ன தாற்றுக்கோள்ங்கிறது இத்தினோண்டு, இவ்வளவு பெருசு. அதான் என்னது? தாற்றுக்கோள். கோல்ங்கிறது பெரிதா இருக்கும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த தடி இப்படி வளைஞ்சிருக்குமா? அந்த தடி என்ன பண்ணுமா? இந்த ஆடு மாடுகளுக்கு மேல இருக்கிற இலையெல்லாம் கீழே இழுத்து கொடுப்பதற்காக பயன்படுத்துறது தடி. கோல்ங்கிறது மிகப்பெரிய கோல், அது ரட்சிப்பினுடைய கோல். அவர் மோசையை கொண்டு போறது கோல். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும்னு சொல்றார். அப்புறம் பாத்தீங்கன்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். பாருங்க, சாமுவேல் அபிஷேகம் பண்றதுக்கு வர்றாரு. ஈசாய் உன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு வாங்குறாரு. ஈசாய்க்கு சந்தோஷம், என் பிள்ளை, நான் சனகரீப் சங்கத்துக்கு தலைவரா இருக்கேன், இப்ப எண்ணெயை ஊத்தி அபிஷேகம் பண்ண அவன் என்ன ஆயிடுவான்? ராஜா ஆயிடுவான். அப்ப இந்த 7 பிள்ளைல எது வந்தாலும் சரி இழுத்துட்டு வர்றாரு, ஒரு பையனா. அப்ப கர்த்தர் நிக்கிறார். கர்த்தர் எங்க நிக்கிறாரு பாருங்க. சாமுவேல் பக்கம் கர்த்தர் நின்று, இவன் இல்ல போச்சொல். அடுத்த 2வது பையன் வரான், இவன் இல்ல போச்சொல். அடுத்த 3வது பையன் வரான், இவன் இல்ல போச்சொல். இப்படியே 7 பிள்ளைகளும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சாமுவேல் கேட்கிற, உனக்கு இன்னும் ஏதாவது ஒரு பிள்ளை உண்டா? ஆமா, கடைசியில ஒருத்தன் பிறந்தான். அவனை நான் இங்க வச்சிருக்கேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவனை எங்க அனுப்பிச்சிருக்கேன்? ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்கேன். போய் அந்த சாமுவேலை அந்த தாவீதை கூட்டு வாங்கடா. கூட்டு வந்து கடைசியா இதுதான் ஒரு பையன், வேற வெறுப்பு இல்லாம கொண்டு விடுறாரு. அப்ப சாமுவேல் பக்கமாக நிற்கிற கர்த்தர் அப்படியே நகர்ந்து வந்து தாவீது பக்கமாக நின்று சொல்றார், இவனை ஆசீர்வாதம் பண்ணு, இவனுக்கு தலையில எண்ணெய் பூசி அபிஷேகம் பண்ணு, இவன் ராஜாவாகட்டும்னாரு. அப்ப இது வரைக்கும் இப்ப நம்ம சின்ன பிள்ளைகளை கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறோம். தாவீதை என்னைக்காவது அவங்க அப்பா அம்மா கையை பிடிச்சு ஆலயத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்களா? அதனாலதான் தாவீது சொல்றாரு, நான் ஆலயத்துக்கு போவதற்கு வாருங்கள் என்று கூப்பிடும் பொழுது எனக்கு சந்தோஷம் பொங்கிட்டு இல்லையா? அந்த ஒரு வசனம் இருக்கு இல்லையா? பாத்தீங்கன்னா, சாமுவேல் பக்கத்துல இருந்த அந்த கர்த்தர் நகர்ந்து வந்து தாவீதனுடைய தலைமையில கையை வச்சு, இந்த தாவீத நீ ராஜாவாக ஆக்குன்னு சொல்றாங்க. அப்ப சாமுவேல் எண்ணெயை ஊத்தி, தலையில எண்ணெயை ஊத்தி அபிஷேகம் பண்றார். அபிஷேகம் பண்ணி கழுத மேல உட்கார வச்சு, வா தேவாலயத்திற்கு போகலாம் வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு பாருங்க, என் சத்துருக்கள், சுத்தியில நிக்கிறவங்க யாருங்க? தாவீதுக்கு நண்பர்களா நின்னாங்க. அங்க சுத்தியில நிக்கிறவங்க எல்லாம் யாரு? எல்லாம் அவங்க அப்பா ஆளுக, அவங்க அம்மா ஆளுக, எல்லாம் அந்த சனகரீப் சங்கத்துக்கு விரோதமான ஆட்கள். அவங்க எல்லாம் தான் நிக்கிறாங்க. இப்போ இவனை ஆகவே ஆகாதுன்னு நினைக்கிறோம், இப்போ இவனுடைய பையனுக்கு அபிஷேகம் பண்ண போறாங்களா அப்படின்னு சத்துருக்கள் தான் வந்து நினைக்கிறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்றீங்க. ஊத்துறாங்க எண்ணெய தலையில. அந்த என்ன சொல்லுவாங்க, எண்ணெய் கொம்பு, அதை உடைச்சு ஊத்துறாங்க, தலையிலிருந்து வழுகுது. நீங்களும் யோசிச்சு பாருங்க, எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, நம்ம வீட்டுல இல்லாதப்ப கொஞ்சமா உணவு இருக்குது அப்படின்னா நம்ம அதை எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டோம்.
இல்லையா? நம்ம யாராவது வந்து கேட்டாங்கன்னா கூட, ஐயோ இந்த நேரம் பார்த்து வந்திருக்காங்க, நம்மளுக்கு அளவுக்கு இருக்குது, கொடுக்க முடியாது. இப்போல்லாம் நம்ம ஸ்விக்கி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஆர்டர் போட்டு வாங்கி என்ன பண்ணிடுறோம், கொடுத்து அனுப்பிடுறோம். ஆனால் எப்போவுமே நமக்கு மிஞ்சினது தான் என்ன பண்ணுவோம், அடுத்தவங்களுக்கு எடுப்பு கொடுப்போம். ஆனால் வழியுதுன்னு வைங்களேன் ஆசீர்வாதம். இப்போ எனக்கு வழியுது, ஆசீர்வாதம் வழியுது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், வழிஞ்சு கீழே போயிட்டே இருக்கணும்னா உடனே என்ன பண்ணுவேன், அடுத்த பாத்திரத்தை எடுத்து வழியறத பிடிப்போம். பிடிச்சி என்கிட்ட நிறைய இருக்கு, நீங்க கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கோங்க, விடுவோமா மாட்டோமா? வழிகின்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது, புதிதாக அப்படி எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்றார். அந்த எண்ணெய் வழிகிறது, அதை ஓவர்ஃப்ளோ ஆகிற கப்பு, அதை நம்ம வச்சுக்கிட்டே இருக்க மாட்டோம். வழிய என்ன பண்ணுவான், எடுத்து அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணுவான், கொடுப்போம். ஒரு சும்மா ஒரு விளையாட்டுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். இந்த புடவையினுடைய விலை என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு பட்டு புடவை ஒரு விலை என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 5000 6000 இருக்கும். ஒரு நாள் ஒரு கடைக்குள்ள போய் கிறிஸ்மஸ்க்கு ஒரு புடவை எடுக்கலான்னு சொல்லிட்டு உள்ள போறப்ப ஒரு பெட்டியில நிறைய புடவைகள் போட்டு வச்சிருக்காங்க முன்னாடி. அதான் நல்ல நல்ல புடவையா இருக்கு. என்ன இந்த புடவைகள்லாம் பெட்டிக்குள்ள கிடக்குது, ஒரு பெரிய பெட்டிக்குள்ள கிடக்குது. என்ன பெரிய பெட்டிக்குள்ள கிடக்குது, இது என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதை வெறும் 500 ரூபாய்க்கு எடுத்துட்டு போங்க, ஒரு சின்ன அழுக்கு இருக்கு, வீட்டுக்கு போய் துவைச்சிங்கன்னா சரியா போயிடும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன அழுக்கு இருக்கும். ஒரிஜினல் ரேட் எவ்வளோ? 5000 6000. அந்த பெட்டிக்குள்ள போட்டு அதோட விலை எவ்வளவு? வெறும் 500 ரூபா. நான் யோசிச்சு பார்த்தேன், 6000 ரூபாய்க்கு பட்டு புடவை வாங்கணுமா, வாங்கி அதை சர்ச்சுக்கு கட்டணுமா கிறிஸ்மஸ்க்கு? 500 ரூபாய்க்கு கட்டினோம்னா மீதி 5500 ரூபாய்க்கு ஒரு ஊழியத்துக்கு கொடுக்கலாமா வேண்டாமா? கொடுக்கலாம். இருந்துட்டு போகுது, அழுக்கு தெரியும் புடவை, எங்க அழுக்கு தெரியுதா உங்களுக்கு? தெரிஞ்சா இருந்துட்டு போகுது. ஒரு இடத்துல சோப்பு போட்டு இப்படி கசக்கணும்னா அந்த அழுக்கு என்ன ஆயிரும், போயிடும். இதுக்கு எதுக்கு இவ்வளோ காசு போட்டு எடுக்கணும்? வேண்டாம், 500 ரூபாய்க்கு எடுத்துடும். அந்த பெட்டிக்குள்ள பார்த்தா நல்ல நல்ல புடவைக்கு நான் 2-3 புடவை எடுத்தேன். 500 ரூபான்னு ஒரு புடவையினோட விலை பார்த்தீங்கன்னா 6500 போட்டிருக்கான். அந்த பெட்டிக்குள்ள வந்ததுனால 500 ரூபாயா போயிட்டு போகுது. எடுத்துக்கிட்டோம், 1க்கு 2 எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம். 500 ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கு என்ன எடுத்துக்கலாம், யாருக்கு தெரிய போகுது அழுக்குன்னு? துவைச்சோம்னா அழுக்கு போயிட போகுது. அந்த மாதிரி அபரிவிதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு தருவது எதுக்காக தருகிறார்? அடுத்தவங்களுக்கு கொடுப்பதற்காக, அடுத்தவங்களுக்கு செய்வதற்காக. பாத்தீங்கன்னா இந்த தாவீது நிரம்பி வழிகிறதுன்றது, அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு இந்த சங்கீதத்துல திருப்பாடல்களாக, சங்கீதங்களாக நமக்கு அத்தனையும் எழுதி வச்சிருக்காரு. அவ்வளோ சங்கீதங்கள். நீங்க ஒவ்வொரு வரியும் இனிமேல் தாவீது எழுதுனது இந்த சூழ்நிலையில் எழுதுனது நினைச்சு பார்த்து இனிமேல் போய் பைபிள் படிங்க, சங்கீதத்தை படிச்சு பாருங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும், எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டதுன்னு பாருங்க. அடுத்தது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே. எது கர்த்தருடைய வீடு? ஆலயம். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். யோசிச்சு பார்த்துருப்பாரா? 12 வயசு வரைக்கும் தேவாலயத்துக்கு போகல, அம்மா கை பிடிச்சி கூட்டிட்டு போகல, அப்பா கை பிடிச்சி கூட்டிட்டு போகல, அப்பா அம்மா கூட கோயிலுக்கு போகல, கோயிலில் போய் கர்த்தரை ஆராதனை பண்ணல, ஒண்ணுமே தெரியல. ஆனா அந்த தாவீதுக்கு இன்னைக்கு அபிஷேகம் நடந்து கழுத மேல ஏத்தி உட்கார வச்சு தேவாலயத்தை கூட்டிட்டு போறாங்க. அப்பா அவர் சொல்றாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே. கடவுளுடைய வீடு எது? இந்த உலகத்துல கடவுளுடைய வீடு ஜெப வீடு, தேவாலயம். இந்த தேவாலயத்திற்கு நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எவ்வளோ ஆச்சரியமா இருக்க இந்த நீடித்த நாட்கள். இப்ப நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நமக்கு நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கிற கர்த்தருடைய வீடு எது? பரலோகம். அந்த ஹெவனுக்கு போகணும்னா நீங்களும் நானும் இந்த 12 வயசுல இந்த தாவீது எப்படி இந்த வசனங்களை சொன்னாரோ அதை போல இந்த பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் இனிமேல் சங்கீதத்தை, தாவீதனுடைய சங்கீதங்களை படிக்கும்போது இந்த பின்னணியத்தை கொஞ்சம் யோசிச்சுட்டு படிச்சு பாருங்க. ஒவ்வொரு வசனங்களுக்கும் அர்த்தம் புரியும். நான் துர்க்குணத்தில் உருவானேன். இப்ப அவனுக்கு நிஜமா அவங்க அப்பா மேல அம்மா மேல பாசம் இருக்குமா? சொல்லுங்க. வெறுத்த அப்பா, ஒதுக்கின அம்மா, பாசம் இருக்குமா? எப்படோ அவங்கள பார்க்கலாம், ஒரு 2 அடி போடலான்ற அளவுக்கு என்ன இருக்கும்? ஆத்திரம் இருக்கும். அப்பதான் மனசுல நினைக்கிறேன், நான் துர்க்குணத்தில் உருவானேன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்வாரு, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டன சொல்றாருங்களா? என்னுடைய கருவை. அப்பா அழகா சொன்னாங்க, ஒரு பலூன் மாதிரி இருக்குது ஒரு கர்ப்பப்பை, அதுக்குள்ள 2 அணுக்கள், கண்ணுக்கே தெரியாம 2 அணுக்கள் பொண்ணோட ஒன்று சேருது. இத்தினூண்டு ஒரு என்னது, ஒரு துளி, ஒரு சொட்டு
அதில் பாதி ஒரு ஆண் முட்டையும் ஒரு கண் முட்டையும் அப்படி ஒன்று சேருது. எவ்வளோ அழகா கர்த்தர் நம்மளை கண்ணு, காது, மூக்கு, வாய், கை, கால் எல்லாம் படிச்சு அப்பா மாதிரியே படிக்கிறாங்க. அம்மா மாதிரியே வருது. ஜீன் வருதா இல்லைங்களா? என்னுடைய விரலை பாருங்க, நடுவிரல் சின்னதாக இருக்கும், உங்களுக்கெல்லாம் பெரிய விரல் இந்த பக்கம் இருக்கும், நடுவிரல் இந்த பக்கம் இருக்கும். இது இங்கே போகணும், இது இங்கே வரணும், மாறி வந்திருக்கு. இது எங்கள் தாத்தாவோட அத்தையோட அத்தைக்கு இருந்துச்சான். எங்கள் தாத்தாவோட அத்தையோட அத்தைக்கு இருந்துச்சான். அதுக்கப்புறம் எங்கள் தாத்தாவுக்கு 8 பிள்ளைங்க. 8 பிள்ளைகளில் ஒவ்வொரு 2வது பிள்ளைக்கும் 2வது பிள்ளை எங்கள் அப்பா, எங்கள் அப்பானுடைய 2வது பிள்ளை நான், எனக்கு 2வது பிள்ளைக்கு இதே மாதிரி விரல் வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி இந்த விரல், நான் என்ன சொல்றேன், இந்த 2 விரல் பாருங்க. உங்களுக்கு நடுவிரல் இங்கே இருக்கும், அடுத்த விரல் சின்னதாக இருக்கும், நடுவில் இருக்கிற விரல் தான் உங்களுக்கு எல்லாம் பெருசாக இருக்கும். எனக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு. நடுவிரல் சின்னது, அதுக்கு அடுத்த விரல் பெருசு. அதே மாதிரி இந்த கையிலையும் நடுவிரல் சின்னது, அடுத்த விரல் பெருசு. எப்படி ஆச்சரியமா இருக்குது. எங்க அப்பாவுக்கு 2வது பிள்ளை, எங்க தாத்தாவுக்கு மொத்தம் 8 பிள்ளை. 2வது பிள்ளைக்கு இதே மாதிரி விரல், அதுக்கடுத்தது 4வது பிள்ளைக்கு, அதுக்கடுத்தது 6வது பிள்ளைக்கு, அதுக்கடுத்தது 8வது பிள்ளைக்கு. எங்க அப்பாவுக்கு பிறந்தது நான் 2வது பிள்ளை, எனக்கு வந்திருக்கு. என்னுடைய 2வது பிள்ளைக்கு இதே மாதிரி வந்திருக்கு. அதிசயங்களின் தேவன். யோசிச்சு பார்த்தா எவ்வளோ அதிசயங்களை கர்த்தர் பண்றாரு பாருங்க. ஒரு சின்ன பலூன் மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி இத்தினோண்டு பலூன் மாதிரி இருக்க கர்ப்பப்பைக்குள்ள கர்த்தர் 2 முட்டைகளை இணைக்க வச்சு அழகா நம்மளை உருவாக்கி கொடுக்கிறார். எதற்கு? நாம் அவரை பாடி அவரை துதித்து நீடித்த நாட்களாய் அவருடைய வீட்டில் நிலைத்திருக்கணுங்கிறதுக்காக தான். அப்பதான் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 91:11, ஒரே ஒரு நிமிஷம் எடுங்க, முடிச்சிடுறேன். சங்கீதம் 91:11. பார்த்தீங்களா? அவர் தன்னுடைய வழிகளில் எல்லாம் தன்னை காக்கும்படி யார் கட்டளையிட்டார்? தூதர்களுக்கு கட்டளையிட்டார். அதனாலதான் தாவீது பிழைச்சு கிடந்தார். இன்னும் பாருங்க, சங்கீதம் 7:1 எடுத்து பாருங்க. சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆமே, என்னுடைய துன்பப்படுத்தின எல்லாரும் முன்னாடி என்ன பண்ணீங்க? என் தலையை உயர்த்தி வச்சீங்க. சங்கீதம் 6:18-19 பாருங்க. சங்கீதம் 6, தப்பா எழுதிட்ட போல. சங்கீதம் 122:1. பாருங்க, எவ்வளோ மகிழ்ச்சி எனக்கு. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகவும் வாருங்கள்னு சொல்லும் பொழுது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. அவ்வளோ தூரம் என்னை கூட்டிகிட்டு போகிறார். நித்திய வீடாகிய பரலோக வீட்டுக்கு கடவுள் கூட்டிகிட்டு போகிறேன்றார். பார்த்தீங்கன்னா கடைசியாக முடிக்கிறேன். கர்த்தர் மிக நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசிச்சு பார்க்கணும். தாவீதை எப்படி கர்த்தர் அவ்வளோ கஷ்டத்துலேருந்து மீட்டெடுத்தாரோ அது மாதிரி கடவுள் நமக்கும் எவ்வளவோ கவலைகள், நமக்கும் வீடு வீடு வாசப்படி இருக்குங்களா? ஒவ்வொரு வீட்லேயும் கட்டாயம் வாசப்படி இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் கவலை இருக்குது, ஒவ்வொரு வீட்லேயும் இல்லாமல் இருக்குது, ஒவ்வொரு வீட்லேயும் வறுமை இருக்குது, ஒவ்வொரு வீட்லேயும் கஷ்டம் இருக்குது, ஒவ்வொரு வீட்லேயும் துன்பம் இருக்குது. பெரிய பணக்காரராக இருக்கிறனால, ஆடம்பரமாக இருக்கிறனால அவங்களுக்கு கவலை இல்லைன்னு நினச்சிக்காதுங்க. அவங்களுக்கும் கர்த்தர் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன வச்சுருப்பாரு? ஒரு முள் வச்சிருப்பார், எங்கேயோ ஒன்று இருக்கும். ஆனால் அத்தனையிலையும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் என்ன நினைக்கணும்னா, 2 விஷயம் யோசிச்சுக்கோங்க. ஒன்று டைம் ஃபார் காட், கடவுளுக்காக. இன்னொன்று டைம் வித் காட், கடவுளோடு கூட. இந்த 2 வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கடவுளோடு கூட இருக்கணும்னு தான் தேவாலயத்துக்கு வர்றோம். இது மட்டும் பத்தாது. டைம் ஃபார் காட், கடவுளுக்காக நம்ம ஏதாவது செய்யணும். நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள்னு சொன்னார். வாங்க, பெண்கள் ஐக்கிய சங்கம் கூட்டமா கூப்பிடுறாங்களா? 10 பொம்பளைங்க வாங்க. வீட்டில் உட்காந்து பாடி தீர்த்தா பத்தாது. கூப்பிடுற அன்னைக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்துக்கு ஓடி வாங்க. கர்த்தர் அதுக்குரிய ஆசீர்வாதத்தை தருவார். ஆண்கள் ஐக்கிய சங்கமா கூப்பிடுறாங்களா? ஒரு ஜெபம் 1 hour தான். 23 மணி நேரம் நீங்கள் மற்ற வேலையை பாருங்க. இந்த 1 மணி நேரம் கடவுளுக்காக கூப்பிட்டா ஓடி வாங்க. வந்து சபைக்குள்ளே வந்து உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க. டைம் ஃபார் காட், டைம் வித் காட். இந்த 2 வார்த்தையை யோசிச்சுக்கோங்க. கடவுளோடு கூட நம்ம இருந்தோம்னா கடவுள் நம்ம அபரிவிதமாக வச்சிருப்பார். இந்த தாவீதை பின்னாடி பார்த்தீங்கன்னா 12 வயசுலேருந்து இப்படி கஷ்டப்பட்டு அடி வாங்கி தட்டி கர்த்தர் கூட இருக்கார்னு சொல்லி வளர்ந்த மகன் நாளைக்கு பின்னாடி பெரியவன் ஆகும் பொழுது சவுல் துரத்துறார். துரத்திக்கிட்டே வரார், எல்லா இடத்துலையும் துரத்துறார்.
எங்கெங்க துரத்துறாரோ அங்கங்கெல்லாம் கர்த்தர் கூட இருந்து காப்பாற்றி கொடுக்குறார். அப்ப தாவீது மிகச்சிறந்த மகனாக வராரு. சியோன் பர்வதத்துல ஆசீர்வதிக்கும், சியோன் பர்வதத்தை வென்றான்னு இருக்கும் பைபிள்ல ஒரு இடத்துல இருக்கும். சியோன் பர்வதத்தை தாவீது அந்த கோட்டையை போய் பிடிச்சிருவார். அந்த அளவுக்கு கர்த்தர் மிக உயர்ந்த இடத்திற்கு தாவீதை உயர்த்தினார். அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, யோபுனுடைய கவலைகள் ஒரு பக்கம், யோபுக்கு பட்ட கஷ்டங்கள் வேற. ஆனா தாவீது பட்ட கஷ்டங்கள் சிறு வயதுல இருந்து அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ பாடுகள் பட்டார். அத்தனை பாடுகளிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறனால நான் அவரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். சொல்றதெல்லாம் யாரு? தாவீது. சங்கீதங்களை இனிமேல் வாசிக்கும் போதெல்லாம் ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்ட தாவீது எழுதுனதா, இவ்வளோ கஷ்டப்பட்ட தாவீதனுடைய வரிகளா, அப்படி யோசிச்சு 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 இன்னொரு தடவை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு வாங்க 150 வசனத்தை அப்படியே 150 சங்கீதத்தையும் டெய்லி ஒரு சங்கீதமா இந்த பின்னணியத்தோடு நீங்க படிச்சு பார்த்துட்டே வாங்க. கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்த போல நம்மளையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலைகளை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தந்தையே, பேசுறது நான் இல்லப்பா, நீங்க வார்த்தைகளை போட்டீங்க, இந்த இடத்துல விதைத்திருக்கிறோம். இந்த விதைகள் ஆண்டவரே 30, 60, 100 பலன் கொடுக்க கிருபையை தாருங்க. இந்த ஆலய எல்லைக்குள்ளாக இருக்கிற அத்தனை ஆண்களையும் அத்தனை பெண்களையும், அருமையான வாலிப பிள்ளைகளை, அருமையான குட்டி குழந்தைகளை எல்லாரையும் உமது கரத்துல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. 12 வயசுல தாவீதுக்கு வந்த சோதனைகளை போல எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. எங்களை நீங்க எவ்வளவோ உயரத்துல வச்சிருக்கீங்க. எவ்வளவோ எங்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் ஒரு வேலையும் ஆண்டவரே நீங்க எங்களை நல்லா வச்சிருக்கீங்கப்பா. அதையெல்லாம் நாங்க எண்ணி பார்த்து எப்பொழுதும் எங்களுடைய வாய் உங்களுடைய புகழை பாடட்டும். டைம் வித் காடுன்னு நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே 24 மணி நேரமும் ஆண்டவரே நாங்கள் உங்களோடு கூடவே இருக்கணும். உண்மை விட்டு நாங்கள் போகக்கூடாது. நாங்கள் என்ன வேலை செஞ்சாலும் ஆண்டவரே உங்களை நாங்கள் எங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே. வீட்டை துப்புரவு பண்ணும்போதெல்லாம் ஆண்டவரே எங்களுடைய மனதையும் நீங்கள் துப்புரவு பண்ணுங்கன்னு ஜெபிச்சுட்டே இருக்கணும். பாத்திரம் விளக்கும் போதெல்லாம் நாங்கள் ஆண்டவரே இந்த எதை எப்படி சுத்தம் பண்ணுறோமோ அது மாதிரி எங்களுடைய இதயத்தை சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. சுத்தமான இருதயத்தில் நீங்கள் வாங்க ஆண்டவரேன்னு உங்களை நாங்கள் கூப்பிடணும். ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் என்ன வேலை செஞ்சாலும் ஆண்டவரே நீங்கள் எங்களோடு கூட இருங்க. ரெண்டாவது டைம் ஃபார் காட் ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்காக ஓட கிருபை தருங்க. இதோ நிற்க முடியாத என்ன ஆண்டவரே, நீங்கள் இவ்வளோ நேரம் நிற்கிறதுக்கு பலன் கொடுத்துருக்கீங்க, நன்றி ஆண்டவரே. அதை போல் ஆண்டவரே நாங்கள் விதைக்கிற விதைகள், நாங்கள் செய்கின்ற ஊழியங்கள், நாங்கள் சிறுவர் ஊழியங்கள் பார்க்குறோம். அந்த இடத்துலலாம் எங்களுக்கு எத்தனை பிள்ளைகளை தரீங்க ஆண்டவரே. அந்த இடத்துலலாம் எங்களுக்கு ஒரு ஆண்டவரே ஒரு நல்ல ஆசீர்வாதங்களை தரீங்க. நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக ஆசீர்வச்சு இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்கப்பா. நன்றி ஏசப்பா, நன்றி. இந்த இடத்துல இந்த ஆலயத்தில் இருக்கிற மக்களுக்கு யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா. யாரெல்லாம் கடன்ல கஷ்டப்படுறாங்களோ அவங்களெல்லாம் அந்த கடன்ல இருந்து மீட்டெடுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் வேலை இல்லைன்னு ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே, கண்ணீர் விடுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரே நீங்க ஒரு நல்ல வேலை பாக்கியத்தை, நல்ல ஒரு சம்பளத்தை கொடுங்க ஆண்டவரே. எத்தனை குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள் பிரிஞ்சு கிடக்கப்பா ஆண்டவரே. ஒருத்தருக்கு விட்டு கொடுக்குற அனுபவம் இல்லையே ஆண்டவரே. பெத்த தாய் தகப்பனே பிள்ளைகளுடைய வாழ்வைக்கு ஆண்டவரே முட்டுக்கட்டையா இருக்காங்களே, அதெல்லாம் விலகி போகணும் ஆண்டவரே. எந்த இடத்துலலாம் வியாதிகள் இருக்குதோ, எந்த இடத்துலலாம் கஷ்டங்கள் வருத்தங்கள் இருக்குதோ அதெல்லாம் எடுத்து போட்டு இந்த ஆலயத்தை ஆண்டவரே நீ சாட்சியின் ஆலயமாக நீங்க நிறுத்தி தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஆலயத்தினுடைய எல்லைக்குள்ள வர்றவங்க ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இந்த இடத்துல வெளியில போகணும் ஆண்டவரே. வந்த விதமாக அல்ல ஆண்டவரே, உண்மை ஆண்டவரே நாங்கள் ஏற்றுக்கொண்டு உமக்குரிய பாதையில நாங்கள் நடக்கணும். ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எமது காலங்களை உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் நல்லவர். ஒரு காரியத்தை சொல்லிக் கொள்கிறேன், சகோதரிக்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை முடிந்ததுக்கு பின்பு சுமார் 5 இடமா 7 இடத்துல அவங்க போய் சண்டே ஸ்கூல் நடத்துகிறாங்க. எவ்வளோ பிள்ளைங்க வராங்க? 142 பிள்ளைங்க அவங்க நடத்துகிற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். பிரதர் சுரேஷ் இருக்காங்க, 2 பேரும் போயிட்டு அங்கே சண்டே ஸ்கூல் நடத்துகிறாங்க. அவ்வளோ பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே நடத்திட்டு வராங்க. ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா,
கர்த்தர் நடத்தின பாதைகள், நடத்தி கொண்டிருக்கிற பாதைகள் அது வித்தியாசமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இன்றைக்கு இந்த வார்த்தைகள் மிகவும் ரொம்ப எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. நிறைய காரியங்களை நான் புரிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு கர்த்தர் கிருபைகளை தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்பொழுது அப்படி கரம் நீட்டி சகோதரிக்காக, சகோதரியோடு கூட வந்திருக்கிற அன்பு சகோதரர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு, உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு, வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மோசே போல அவர்கள் ஆரம்பிக்கும் போது திக்குவாய் மந்தனாவும் என்று சொன்னாலும், சரீரத்தில் பலவித பலவீனங்கள் இருந்த நேரத்திலும், ஆண்டவரை மூச்சு விட முடியாத படிக்க பல சூழ்நிலைகள் இருந்த போதிலும், கால்கள் பல மணி நேரம் நிற்க முடியாத சூழ்நிலைகள் இருந்த போதிலும், ஆண்டவர் இந்த இடத்துல வந்து உம்முடைய நாம மகிமைக்காக தன்னுடைய சொந்த சாட்சியையும் தாவீதினுடைய வாழ்க்கையில இருந்ததையும் செய்வதற்கு சொல்லுவதற்கு நீர் பயன்படுத்தினீர். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே இப்போது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தாம் சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வார்த்தையை அன்பு சகோதரிக்கும் உடன் வந்திருக்கிற அன்பு சகோதரர்களுக்கும் கர்த்தர் நீர் இந்த வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கு நாங்கள் சபையாராக இணைந்து செபிக்கிறோம். தேவக்கரம் கூட இருப்பதாக ஸ்தோனே நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நாங்கள் கர்த்தாவே இந்த இடத்துல தாவீதோடு கூட இருந்து நடத்தின ஆண்டவர், அந்த இளம் வயதுல உம்மை பாட துதிக்க, தன்னுடைய கஷ்டங்களை, தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் அவன் நினைத்து 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 சங்கீதங்களை எழுதுவதற்கு தாவீதுக்கு கிருபை பாராட்டினீர் ஆண்டவரே. இந்த நாட்களில் எங்களுக்கும் அந்த கிருபை தாரும். எங்களை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகள், எங்களை சுற்றி இருக்கிற நெருக்கமான காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து என் மேய்ப்பு அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில தெளிவான நீரோடைக்கு நடுவில் எங்களை கொண்டு போய் வழிநடத்தி எங்களை ஆசீர்வதித்து எங்கள் தலையை அபிஷேகம் பண்ணி அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக எங்கள் காணப்பட, சத்துருக்களுக்கு முன்பதாக எங்கள் தலைகள் உயர்த்தப்பட, ஆண்டவரே நீர் நடத்துகிற பாதையில நாங்கள் நடந்து மேன்மை அடைந்து அநேகரை மேன்மைப்படுத்துகிற பாத்திரங்களாக எங்களை வழி நடத்தும். நீர் கொடுத்திருக்கிற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துவதற்கு கர்த்தர் கிருபை தந்து வழி நடத்துவீராக. இன்னும் ஒரு விசை சகோதரிக்காக, உடன் வந்திருக்கிற அன்பு சகோதரர்களுக்காக, அவங்க குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, வேலைக்காக, போக்குவரத்திற்காக ஒவ்வொன்றிலும் தேவக்கரம் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் என்றும் என்றும் அவர் வருகை நாள் வரைக்கும் நம் யாவரோடும் சகல பரிசுத்தவான்களிடம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.